நேச்சுரலாக நம்ம சிவில் சர்வீசஸ் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபயர். அந்த ஃபயர் வந்து என்னை அப்படியே கான்கர் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லலாம். பல்வேறு வழிகளை, பல்வேறு கதவுகளை என்னால் திறக்க முடியும் அப்படிங்கறத நான் நம்ப ஆரம்பிச்சேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. இந்த நாட்டை ரெப்ரசன்ட் செய்யும் பொழுது நான் முதல்ல பாரிஸ்ல இருந்தேன், அப்புறமா கோலாலம்பூர்ல ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி இன்ஃபர்மேஷன் பொலிட்டிக்கல் அண்ட் பாலிசி பிளானிங்கா இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ ஜகார்த்தால ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி காமர்ஸ் அண்ட் பொலிட்டிக்கலா சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி பல்வேறு நாடுகளில் சர்வ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற இந்த பெனோசிஃபின் அழகிரி IFSக்கு எப்பயுமே ஒரே ஒரு விஷயம்தான் மனசுல இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில வந்து சவால்கள் நிறைய இருந்தாலும், தினம்தோறும் இருந்தாலும், என்னுடைய டிட்டர்மினேஷன் ஓட நான் ஃபைட் பண்ணி அந்த சேலஞ்சஸை மேனேஜ் பண்ற ஆர்ட்டை வந்து நான் கத்துக்கிட்டேன். எத்தனை லாங்குவேஜ் உங்களுக்கு ஃப்ளூவெண்டா தெரியும்? தமிழ் தெரியும், தெலுங்கு நன்றாக பேச தெரியும், ஆங்கிலம் என்னால் பேச முடியும், ஹிந்தி நான் பேசுவேன், பிரெஞ்சு கத்துக்கிட்டேன், பிரெஞ்சு என்னால் பேச முடியும். படிப்பதை செம்மையாக படியுங்கள், தெளிவாக படியுங்கள், ரிவைஸ் பண்ணுங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கல்டிவேஷன் ஆஃப் ஹியூமன் மைண்ட் இஸ் தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆளா எங்க நின்னாலும், நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்துல பிரகாசமான ஒளி நமக்கு முன்னாடி தெரியிற அந்த சமயத்துல ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதிகமா இருக்கும். அதை வந்து சரியா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமாகவும், என்னை இன்னும் எப்படி மேம்படுத்திக்கணும், எப்படி இன்னும் அதிகமாக படிக்கணுங்கிறதுல நான் குறிக்கோளாக எடுத்து நான் பண்ணிட்டுருக்கேன். பிகின் வித் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எவ்வளோ கடுமையான ஒன்றுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பாதையில் தனக்கான ஒரு தனி முத்திரையை பதிச்சு அவங்க ஒரு மைல்ஸ்டோன் அமைச்சிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் 100% பார்வை மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவங்க முதல் முறையாக IFS அதிகாரியாக அவங்க பதவி வகிக்கிறாங்க. அவங்க தான் பெனோசிஃபின் அழகிரின்றவங்க. அவங்க கூட தான் நம்ம இன்றைக்கி இணைஞ்சிருக்கோம். நிறைய பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் தினேஷ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களோட ஜேர்னி நாங்கள் பார்க்கும்போதே பொதுவாகவே ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப கடுமையான ஒன்று. நிறைய பேர் அது வந்து 24 மணி நேரம் படிக்கிறோம், நாங்கள் இந்தந்த கோச்சிங் சென்டருக்கு போனோம், எவ்வளோ விஷயங்கள்லாம் நாங்கள் கிராக் பண்ணுறதுக்கு கடுமையான ஒரு ப்ராக்டிஸ்க்குள்ளே போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சர்வீஸே பார்த்தீங்கன்னா பசங்க டெடிக்கேட்டடாக இருந்து அதை கிராக் பண்ண நிறைய பயிற்சிகள் எடுக்கணும். பட் நீங்கள் ஒரு பக்கம் PhD படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதையும் வந்து கிராக் பண்ணியிருக்கீங்க, படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட ஜேர்னியில் நிறைய படிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க தொடர்ந்து. எப்படி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்குள்ளே நம்ம வரணும்னு ஆசைப்பட்டீங்க? நான் சின்ன வயசில் ஸ்கூல் டேஸில் படிக்கும் பொழுதுலேருந்தே சிவில் சர்வீசஸ் படிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய டிபேட்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், நிறைய ஸ்பீச்சஸ் பேசுவேன். அதாவது கேன்சர் பற்றி நான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் பற்றி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நடத்தின நிறைய காம்படிஷன்ஸில் கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ் நான் பேசியிருக்கேன். பல தலைவர்கள் பற்றியும் நான் பேசியிருக்கேன். காமராஜர் பற்றி பேசியிருக்கேன், அண்ணா பற்றி பேசியிருக்கேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலையும் சரி, இந்தியாவுடைய வரலாற்றிலும் சரி முக்கிய பங்கு வகித்த நிறைய லீடர்ஸை பற்றி நான் சின்ன வயசுலேருந்து ஸ்பீச் காம்படிஷன்ஸ் பேசியிருக்கேன். அதனால் சிவில் சர்வீசஸ்க்கு படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்கூல் டேஸில் ஒரு 11th 12th எனக்கு அதுக்கான உந்துதல் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கான காரணங்கள் நிறையவா இருந்தாலும் ஒரு 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 பியூரோக்ராட் ஃபேமிலியில் பிறந்த குழந்தை இல்லைன்னா, அதனால் எனக்கு வந்து நேச்சுரலாக நம்ம சிவில் சர்வீசஸ் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு 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 ஃபயர். அந்த ஃபயர் வந்து என்னை அப்படியே கான்கர் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லலாம். அது பண்ண உடனே சிவில் சர்வீசஸ்க்கு படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே என்னுடைய டிகிரியை சூஸ் பண்ணேன், BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதுவும் சென்னையில் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் லாயலா காலேஜில் MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன். சைடில் PhDக்கும் என்ரோல் பண்ணேன் பாரதியார் யூனிவர்சிட்டியில். UGC நெட் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேடியோட எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணேன். SBIயில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணேன். அதாவது சிவில் சர்வீசஸ் படிக்கணுன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த எக்ஸாமையே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மித்து. அதாவது நான் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நான் சொல்கிறதே என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹேவ் அடிக்வேட் ஸ்லீப்.
நல்லா தூங்கணும் நைட்டில். அண்ட் காலையில், மத்தியானம், நைட் அப்படின்ட்டு ரொம்ப பேலன்ஸ்டான ஹெல்த்தி ஃபுட்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதாவது இதெல்லாம் எடுத்துக்காமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டில் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டில் படிச்சுட்டு காலையில் தூங்குவாங்க. அதுக்கப்புறமா ஒரு அந்த பேலன்ஸ்டான லைஃப் ஸ்டைல் இல்லாத பட்சத்தில் அதுவே ஒரு முதற்கட்ட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு பில்ட் பண்ணிடும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடவே மறுபடியும் படிக்கும்பொழுது நம்மளுடைய ரீட்டைனிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து மனசில் எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், அது நம்ம மனசில் தங்கினா மட்டும்தான் நம்மளுடைய மூளை வந்து நாம் எதை படிக்கிறோமோ அதை அப்சர்வ் செய்து கொள்ள வேண்டும், அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை உள்வாங்கி கொள்ள வேண்டும். அதை வந்து உள்வாங்கினா மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமில் அதை ரீகால் பண்ணி அதை வந்து நம்மளால் எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ அப்படி நம்மளால் பயன்படுத்த முடியும். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாருமே ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ்டு ப்ரிப்ரேஷனில் இருங்கன்னு நான் எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணுறேன். கரெக்ட் மேம். இப்போது ஐஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 100% பார்வை மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவங்க யாருக்குமே அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அப்படி ஒரு விஷயத்தை கிராக்கும் பண்ணலை. நீங்கள் வந்த பிறகு தான் இப்படி ஒரு கேட்வேவே வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் தான் நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளாக, அதுவும் இந்தியாவை வந்து வேர்ல்டு லெவலுக்கு கொண்டு போன மாதிரி ஒரு அடையாளமாக மாறினீங்க. ஸோ ஃபாரின் சர்வீஸில் இருக்கக்கூடிய நீங்கள் பல்வேறு ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, பல்வேறு விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக செட் பண்ணுற அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, அது எப்படி இருந்தது? உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து நம்மளாலேயும் முடியும், வழியாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நான் 10th படிக்கும்போது ஒரு ஜிஓ பாஸ் ஆகிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்தேன் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு வழிகளை, பல்வேறு கதவுகளை என்னால் திறக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்ப ஆரம்பித்தேன். அதனால் இது நடந்தது வந்து எனக்கு உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இந்தியா வந்து இப்போது கரண்ட்லி 4th லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டு. அதே மாதிரி 4th லார்ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் இந்தியாவுடையது. 3rd ரேங்க்கில் இந்தியா இருக்குது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில். ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3rd லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம். 100க்கு மேற்பட்ட யூனிகார்ன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. சுமார் 2 லட்சம் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஏறத்தாழ இந்தியாவில் இன்றைக்கி இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது அதோட யங் பாப்புலேஷன், யூத் வந்து ஒரு பெரிய சக்தியாக இன்றைக்கி இருக்காங்க. 65% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் ஆர் பிலோ தி ஏஜ் ஆஃப் 35. 65 விழுக்காடு இந்திய மக்கள் தொகை 35 வயதிற்கு கீழான மக்கள் தொகை. அப்படின்னா இத்துணை பேர் அடுத்த 35 ஆண்டுகளுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பங்களிக்க போகிறாங்க. யுஎன்ஜிஏவை பொறுத்த வரைக்கும் 800 மில்லியன் பீப்புளை வந்து நம்ம பாவர்ட்டிலேருந்து தூக்கி எடுத்திருக்கோம். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரியை இன்றைக்கி வந்து அன்சர்டினிட்டி வந்து பெருசாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்தியா வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி நம்ம வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் பார்க்குறேன். இந்த நாட்டை ரெப்ரசன்ட் செய்யும் பொழுது நான் முதல்ல பாரிஸில் இருந்தேன், அப்புறமா கோலாலம்பூரில் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி இன்ஃபர்மேஷன் பொலிட்டிக்கல் அண்ட் பாலிசி பிளானிங்காக இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போது ஜகார்த்தாவில் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி காமர்ஸ் அண்ட் பொலிட்டிக்கலாக சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி பல்வேறு நாடுகளில் சர்வ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற இந்த பெனோசிஃபின் அழகிரி ஐஎஃப்எஸ்க்கு எப்பயுமே ஒரே ஒரு விஷயந்தான் மனசில் இருக்கும். எப்பயுமே நம்ம ஃபஸ்ட் ஆளாக எங்கே நின்னாலும் ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்கிற மாதிரி ரோட் நாட் டேக்கன், நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்துல பிரகாசமான ஒளி நமக்கு முன்னாடி தெரிகிற அந்த சமயத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்கும். அதை வந்து சரியாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமாகவும் என்னை இன்னும் எப்படி மேம்படுத்திக்கணும், எப்படி இன்னும் அதிகமாக படிக்கணுங்கிறதுல நான் குறிக்கோளாக எடுத்து நான் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பேன், நிறைய விஷயங்கள் படித்தேன், அந்த படிப்பு என்னை நீங்கள் தோண்ட நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணால் கேள்வி கேளுங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன கொடுக்க முடியும்னு அவ்வளோ நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு படிப்பு மேலே எப்படி இவ்வளோ ஆர்வம் வந்தது? நான் சின்ன வயசில் ஸ்கூலில் இருந்தே நிறைய ஸ்பீச் காம்படிஷன்ஸில் பேசுவாங்க, நிறைய பேச்சு போட்டிகளில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால
ஒரு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு ஸ்பீச்சஸ் வந்து எழுதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து ஸ்பீச்சஸை வந்து நானே எழுதிக்கிட்டு பேச ஆரம்பித்தேன். பிரெயிலில் நானே எழுதுவேன். எனக்கான பேச்சுகளை, எனக்கான அந்த பேச்சு உரைகளை நானே வந்து எழுத ஆரம்பித்தேன். அது எழுத எழுத எனக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. நிறைய லைப்ரரிக்கு போவேன். பட் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யூத்துக்கு, சைட்டட் யூத்துக்கு, அவங்க யூத்தாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டும் என்று நினைத்தால் அப்போவே அந்த புக்கை ஓப்பன் பண்ணி உங்களால் படிச்சிட முடியும். பட் எனக்கு ஒன்று, கம்ப்யூட்டரில் ஜாப் ஆக்சஸ் வித் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட்வேரோட உதவியோடு நம்ம படிப்போம். அப்படி இல்லைன்னா யாராவது நமக்கு படித்து காட்டணும். ஸோ அந்த சவால் இருக்கிறதுனால நினச்ச உடனே இம்மிடியட்டாக படிக்கிறதுக்கு எல்லா புக்ஸும் வந்து டிஜிட்டலாகவும் இல்லை, அவைலபிளாக இல்லாத பட்சத்தில் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தால் எந்த ஒரு பயனும் வரப்போகிறதில்ல, எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல. அதனால் அந்த புக்ஸை நம்ம எப்படி படிக்கணுங்கிற தேடல் அதிகமாச்சு. ஒரு சேலஞ்சிங்கான டைமில் தானே நம்ம நிறைய தேடுவோம். நம்மளையே நம்ம சேலஞ்ச் பண்ணி நம்ம இதை சாதிப்போம். என்ன நான் சேலஞ்ச் பண்ணுறதை விட என்ன ஒரு பெஸ்ட்டான விஷயம் இருக்க முடியும்? ஏன்னா அப்போ தான் எனக்குள்ளே இருக்கிற இன்னும் சிறப்பான விஷயங்கள் வந்து வெளியில் வரும் அல்லவா? அதனால் அப்படி வந்து நான் நிறைய புக்ஸு படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, காலங்கள் செல்ல செல்ல நான் எனக்கான அந்த பேச்சுகளை வந்து நானே எக்ஸ்டெம்போராக பேச ஆரம்பித்தேன். அப்போது எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும், ஹிஸ்ட்ரி ஆனாலும், ஜியாகிரஃபி ஆனாலும், சோஷியல் இஷ்யூஸாக இருந்தாலும், எக்கனாமிக் மேட்டர்ஸாக இருந்தாலும், எதை கொடுத்தாலும் என்னால் 2-3 நிமிடங்கள் எளிதாக பேசிவிட முடியும் பள்ளி பருவத்தில். நீங்கள் அந்த ஜாஸ் பற்றி பேசும்போது, ஏன்னா அதுக்காக தான் கேட்டேன், அந்த ஜாஸ்ன்ற ஒரு டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து உங்களுக்கு படித்து காட்டுவாங்க, அதை நீங்கள் உள்வாங்கிட்டு தான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆனீங்கன்ற விஷயத்தையும் பார்த்தோம். இந்த ஜாஸ் வந்து எப்படி உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? இந்த விஷயம் தெரியாமல் சில பேர் இருந்திருப்பாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என்னோடய ஸ்கூல்லேயே எனக்கு ஜாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். ஸோ அதனால் நான் லினக்ஸ் சாஃப்ட்வேர், லினக்ஸ் ப்ரோக்ராம் நான் பண்ணுவேன். அதே மாதிரி C+ அப்போ சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஜாஸுங்கிறது எப்படின்னா, இப்போது ஸ்க்ரீன் ரீடர், நாம் வந்து இப்போது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்னு எழுதணுன்னா ஐன்னு நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்ல ஐங்கிற அந்த எழுத்து, அதே எழுத்து எனக்கு ஐன்னு அந்த ஜாஸ் சாஃப்ட்வேர் உச்சரிக்கும். என் அப்படின்னா என்னன்னு நான் டைப் பண்ணும்போது உச்சரிக்கும். ஸோ என்னெல்லாம் அந்த ஸ்க்ரீனில் வருதோ அதை எல்லாத்தையுமே அந்த ஜாஸ் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அதாவது அங்கே இருக்கிறத அப்படியே படித்து சொல்லும். அதை அனலைஸ் பண்ண வேண்டியது, அதை டீகோட் பண்ண வேண்டியது என்னுடைய வேலை. ஸோ நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்து படிக்கிறீங்கன்னா, நான் படிக்கிறது செவியால் கேட்டு படிக்கிறேன். ஸோ அதனால் வந்து இப்போ கூகுளில் போயிட்டு நான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நான் போட்டேன்னா உடனே வந்து அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும்போது அதை வந்து எனக்கு படித்து காட்டும் ஜாஸ். ஒரு புக்கை வந்து ஸ்கேன் பண்ணி படிச்சுக்கலாம். அதனால் அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதனால் மென்பொருள்கள் 1000 இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற மெய்ப்பொருள் ரொம்ப ஆக்டிவாக சரியாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நிறைய படிக்க ஆரம்பிப்போம். நீங்கள் அதில் சொல்லும்போது நம்ம எவ்வளோ தூரம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணாமல் இருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் கேட் ஓப்பனாக இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குன்றது புரிய வருது. இதில் நீங்கள் வந்து பேசும்போது கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுனீங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் உங்களுக்கு நிறைய ஆர்வமும் உண்டு. கான்ஸ்டியூஷன் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. நான் வந்து எனக்கு கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்கூல்லேருந்து படிச்சிருக்கோம். நம்ம சிவிக்ஸில் படிப்போம் இல்லைங்களா, அப்போது வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு, படித்து மார்க் வாங்கிடுவேன். எப்பவுமே மோஸ்ட்லி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி காலேஜ்லேயும் வந்து நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க்கு வாங்கிறதுக்காக எய்ம் பண்ணது உண்டு. அப்பயும் நான் சிவிக்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் தான் எடுத்தேன், ஸ்டெல்லா மேரிஸில் அலைடு சப்ஜெக்டாகவும். லோயலாலையும் நான் வந்து நிறைய கான்ஸ்டியூஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி ஆன செஷன்ஸை அட்டென்ட் பண்ணுவேன், நிறைய நான் பேசுவேன். அப்போ எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. அதை தாண்டி நான் சிவில் சர்வீசஸ் படிக்கும்போது உண்மையாகவே கான்ஸ்டிடியூஷனை நேசிக்க ஆரம்பித்தேன். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து அந்த புக்ஸை மட்டும் கான்ஸ்டிடியூஷன்
அதாவது பாலிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷனில். அதில் வந்து இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற புக் வந்து கான்ஸ்டியூஷனை பற்றி பேசும். இதை பார்க்குற சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்னோட கனெக்ட் பண்ண முடியும். அந்த புக்கை மட்டும்தான் நான் பிரெயிலில் கன்வெர்ட் பண்ணேன். பிரெயிலில் கன்வெர்ட் பண்ணி நாமளே ஒரு புக்கை தொட்டு படிக்கும் பொழுது அதோடைய சார அம்சம் நம்மளோட மனசுக்குள்ளே அப்படியே டைரெக்டாக போய் பதியும். இன்னொருத்தர் படித்து கான்ஸ்டியூஷனை நான் கேட்டு படிக்கணும்னு நினச்ச காலம் போய் நானாகவே கான்ஸ்டியூஷனை பற்றின அந்த புத்தகத்தை தொட்டு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஏன்னா எவ்வளவு அழகான ஒரு கான்ஸ்டியூஷன். ரீசெண்டாக November 25 லாஸ்ட் இயர் கான்ஸ்டியூஷனை ஒட்டி, அரசியலமைப்பு சட்டத்தை ஒட்டி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் நடந்தது நம்ம பார்லிமெண்ட்டில். பிரைம் மினிஸ்டர் வந்து நிறைய பேசியிருந்தாங்க. கான்ஸ்டியூஷன் வந்து எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரின்ற பிரான்ச்சஸில் அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸை அவ்வளோ அழகாக பேசியிருக்கும். ஒரு குழந்தையிலிருந்து ஒரு மாணவனுக்கு ஆன ஒரு யூத்துக்கான ஒரு மனிதனுக்கான எல்லா செக்ஷன்ஸையும் சார்ந்த, எல்லா தரப்பையும் சார்ந்த மனிதர்களுக்கான, எல்லா பருவங்களையும் சேர்ந்த மனிதர்களுக்கான அடிப்படை உரிமைகளை தரக்கூடிய, கேரண்டி பண்ணக்கூடிய, உறுதி செய்யக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனாக நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்குது. வாட் அ வண்டர்ஃபுல் கான்ஸ்டியூஷன் வி ஹேவ் அப்படின்னு எப்பயுமே நான் வியப்பது உண்டு. கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிரேட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கல்டிவேஷன் ஆஃப் ஹியூமன் மைண்ட் இஸ் தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். எவ்வளவு தூரம் நம் மனதை நாம் செம்மைப்படுத்துகிறோமோ அதுதான் சிவில் சர்வீசஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட்லேயும் அவங்க செக் பண்ணுறது. அதுதான் வந்து நம்மளுடைய மனசை வந்து அந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் தயார்படுத்துது, வாழ்க்கைக்கும் தயார்படுத்துது. அதை தான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டமும் நம்மளுடைய கண்ட்ரி நமக்கு எதை தர வேண்டும், நம்மளுடைய நாடு வந்து நமக்கு எதை தரணும் அப்படிங்கிறதையும், நமக்கு நாட்டின் மேல் என்ன பொறுப்புகள் இருக்கிறது, இந்த நாட்டுக்கு நாம் ஆற்ற வேண்டிய பங்கு என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லும். இதை விட ஒரு கல்டிவேஷன் ஆஃப் ஹியூமன் மைண்டை ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து உலகத்தில் வேறில்லை என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. பெனோ மேம் வந்து ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஒரு ஜேர்னியாக ஜாலியாக பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு பிரச்சனையாக தெரில, இது வந்து நார்மல் தான் அப்படின்னு அவங்க கடந்து வந்திருக்காங்க. பட்டு சில விஷயங்கள் எனக்கு இருந்த சேலஞ்சஸில் இதுக்கப்புறம் தான் அந்த கேட்வே எப்படி வந்து இந்த போஸ்டிங் வந்து ஓப்பன் ஆச்சோ, எப்படி வந்து ஒரு ஜிஓ பாஸ் ஆச்சோ, அந்த மாதிரி உங்களுக்கு இருந்த ஸ்ட்ரகிளில் இந்த விஷயங்கள் நான் கிராக் பண்ண எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்கும்போது மகாத்மா காந்திஜியோட ஒரு கோட்டு தான் ஞாபகம் வருது. ஸ்ட்ரெங்க் டஸ் நாட் கம் ஃப்ரம் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி, இட் கம்ஸ் ஃப்ரம் அன் இன்டாமிட்டபிள் வில். அதாவது எனக்கு எப்பயுமே ஒரு நம்பிக்கை உண்டு, நாம் வந்து ரொம்ப விலை மதிப்புள்ளவர்கள். அதனால் நமக்கு என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம் நினைக்கணும். எனக்கு சேலஞ்சிங்காக ரொம்ப இருந்த விஷயம்னு எனக்கு பெருசாக உண்மையாகவே சொல்கிறேன், என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து சேலஞ்சஸ் இருந்திருக்கும். இல்லைன்னு சொன்னால் நான் வந்து அந்த டாப்பிக்கை நான் தட்டி கழிக்கிறேன்னு அர்த்தம். பட் அந்த சேலஞ்சஸ் இருந்தது. ஆனால் அந்த எல்லாமே குட்டி குட்டி சேலஞ்சஸாக தெரிஞ்சதுனால எனக்கு இப்போ நீங்கள் கேட்ட உடனே உண்மையாகவே ஒரு பெரிய சேலஞ்ச் தெரியலை. புத்தகங்கள் என்னால் வந்து நினச்ச டைமில் படிக்க முடியலங்கிறது ஒரு சவால். ஆனால் அந்த சவாலை கடந்து எப்படி பயணிக்கணுங்கிறத நான் கற்றுக்கிட்டாச்சு. இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியாது, இதை வந்து இவளால் செய்ய முடியாது அப்படின்னு என்னை சுற்றி யாரும் நினைக்காத அளவிற்கு அதை எல்லாத்தையும் சர்பாஸ் பண்ணி இவளால் எப்படி செய்ய வைக்க முடியும்னு எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு நான் வந்து இப்போது ஒரு ஜர்னியில் கடந்துட்டேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்து சவால்கள் நிறைய இருந்தாலும், தினந்தோறும் இருந்தாலும், காலை பகல் இரவு முழுவதும் சவால்களாக இருந்தாலும், என்னுடைய டிட்டர்மினேஷனோட நான் ஃபைட் பண்ணி அந்த சேலஞ்சஸை வந்து எல்லா சேலஞ்சஸுமே அன்னன்னைக்கே அட்ரஸ் பண்ணிட முடியாது. ஆனால் அந்த சேலஞ்சஸை மேனேஜ் பண்ணுற ஆர்ட்டை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதுக்கு எனக்கு பெருசாக உதவியாக இருந்தது என்னோடய பேரண்ட்ஸும் என்னோடய ஸ்பவுஸ் திரு அழகிரி சதாசிவம் அவர்களும். அதனால் அவங்களுக்கு அந்த 3 பேருக்குமே, என்னுடைய அம்மா 5-6 அவர் வந்து படிப்பாங்க, நிறைய மணி நேரம் எனக்காக படிப்பாங்க. என்னுடைய அப்பா வண்டி ஓட்டுறதுக்கு நம்பர் ஆஃப் ஹவர்ஸே இல்லை. தியாகம் அப்படின்னா பேரண்ட்ஸ் தியாகம் செய்தவர்கள்
தியாகம் இருக்கின்ற இடத்திலே வளர்ச்சி இருக்கும், வெற்றி இருக்கும். அந்த மாதிரியான பேரண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்காங்க. அதே மாதிரி தினமும் எவ்வளோ நேரம் எதை வேணாலும் என்னால் டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும், என்னால் அதை பற்றி புது விஷயங்களை கற்றுக்க முடியும். இதுக்கு எனக்கு துணையாக இருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்ட் திரு அழகிரி சதாசிவம். எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன், சவால்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கிறதுக்கு. சூப்பர் மேம், கிரேட். ஸோ உங்கள் ஜேர்னியில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசும்போது எனக்கு கேட்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய பசங்க நிறைய பேர் கம்யூனிகேஷனில் கொஞ்சம் மிஸ்ஆப் பண்ணுறாங்க. சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் இப்போது அதை வந்து ஆன்லைன்லாம் படிக்கிறாங்க, நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது, அதை கற்றுக்கிட்டாலும் எவ்வளோ லாங்குவேஜஸ் வந்து மினிமம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது உங்ககிட்டயே நான் கேட்குறேன், எத்தனை லாங்குவேஜ் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டீங்க? எத்தனை லாங்குவேஜ் உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக தெரியும்? எனக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு நன்றாக பேச தெரியும், ஆங்கிலம் என்னால் பேச முடியும், ஹிந்தி நான் பேசுவேன், ஃப்ரெஞ்ச் கற்றுக்கிட்டேன், ஃப்ரெஞ்சும் என்னால் பேச முடியும். அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம உடனே இங்கிலீஷ் பேசுறதுன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து மாறணும்னு நான் நினைக்கிறேன். கம்யூனிகேஷன் அப்படின்னா அது இங்கிலீஷ் பேசுகிறதோ, ஃப்ரெஞ்ச் பேசுகிறதோ, தமிழ் பேசுவதோ, ஹிந்தி பேசுவதோ அல்ல. கம்யூனிகேஷன்னா நாம் பேசுவதை தெளிவாக பேசுவது, நாம் பேசுவதை மற்றவங்களுக்கு புரிவது போல் எளிதாக பேசுவது. நம்பர் 3, நாம் எந்த காரணத்துக்காக பேசுகிறோமோ அந்த காரணத்தை அச்சீவ் செய்கிறது. அப்படின்னா அந்த கம்யூனிகேஷனில் வெறும் சொற்கள் மட்டும் இருக்கக்கூடாது, அந்த கம்யூனிகேஷனில் ஆற்றல் இருக்க வேண்டும், அந்த கம்யூனிகேஷனில் கான்ஃபிடென்ஸ் இருக்க வேண்டும், அந்த கம்யூனிகேஷனில் ஒரு விதமான உத்வேகம் இருக்க வேண்டும், வேகம் இருக்க வேண்டும், விவேகமும் இருக்க வேண்டும். எதிரில் இருப்பவர் எதை சொன்னால் புரிந்து கொள்வார், நாம் எதை சொன்னால் நாம் நினைப்பதை அந்த இடத்திலே அவருக்கு சரியாக புரிய வைத்து நம்மளுடைய அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் தான் இன்னைக்கு நிறைய மிஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எந்த மொழியை பேசினாலும் கம்யூனிகேஷனுக்கான விழுமியங்கள் ஒன்று தான். தெளிவாக பேசுவது, சுருக்கமாக பேசுவது, பேசுவதை வெறுமனே பேச்சு, இவங்க நிறைய பேசிட்டே இருப்பாங்க, டாக்கிங் ஷாப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஆக்டிங் ஷாப்பாக நம்ம இருக்கணும். அப்படின்னா நாம் பேசுவது இன்னொருத்தரை பர்சியூ பண்ணணும். அதாவது டிப்ளமேட், நான் இன்றைக்கி ஒரு டிப்ளமேட்டாக இருக்கேன்னா நாங்கள் வந்து நிறைய நெகோசியேஷன்ஸில் ஈடுபடுவோம். நெகோசியேஷன்ஸில் ஈடுபட்டு ஒருத்தரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது அது மாத்திரம் கம்யூனிகேஷன் அல்ல. தினம் தினம் வாழ்க்கையில் காலையில் அம்மா அம்மா எனக்கு 50 ரூபாய் கொடுமா அப்படின்னு கேட்டு போகிற பையன் பண்ணுறதும் ஒரு நெகோசியேஷன் தான். ஆனால் அந்த நெகோசியேஷனில் நாம் நினைக்கிற அந்த நல்ல விஷயத்தை செய்து முடிக்கிறோமா, முடிக்க முடிகிறதா, முடிக்கும் அளவிற்கு என்னுடைய கம்யூனிகேட்டிங் ஆற்றல் இருக்கிறதா, திறன் இருக்கிறதா, அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் பள்ளி பருவத்திலேருந்தே நிறைய இடத்துல வந்து உங்களுடைய பேச்சு திறமைகளை காட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை கிராக் பண்ணி ஃபஸ்ட் ஐஎஃப்எஸ் அதிகாரி அப்படின்ற ஒரு பேர் வாங்கினீங்க இல்லையா, உங்களுடைய திறமையின் மூலயமா, அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்த ஸ்பீச் நிறைய பேருக்கு மோட்டிவேஷ்னலாக அமைஞ்சிருக்கும். அதில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி பார்க்கப்படுது, உங்களுடைய மோட்டிவேஷன் மக்களுக்கு போய் எப்படி சேருதுன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து மீடியாவுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா உலக இளம் தலைவர்கள் மாநாட்டிற்கு நான் 2008 போகும்போதும் சரி, நான் பிரசிடெண்ட் அவார்ட் 2018 வாங்கின அந்த தருணத்துலேயும் சரி, 2014 நான் வந்து சிவில் சர்வீசஸ் கிளியர் பண்ணப்பவும் சரி, 2015 நான் வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் ஃபர்ஸ்ட் டைம் 69 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அந்த டைமில் நான் 2015ஆம் ஆண்டு தேர்வடைஞ்சு உள்ளே போகிற தருணத்துலேயும் சரி, இன்றைக்கி நான் 10 ஆண்டுகள் நிறைவு செஞ்சுருக்கிற நேரத்துலையும் சரி, நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறீங்க. அதனால் இந்த டைமில் நான் உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய ஸ்பீச்சஸ், என்னுடைய கருத்துக்கள், நான் பேசணும்னு நினைக்கிற விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அட் த சேம் டைம் மக்கள் இதை ரிசீவ் பண்ணி நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்கள் நேற்று பேசினதை நான் கேட்டேன், ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது,
சில பேர் வந்து நான் ஆக்சுவலி சூசைடல் தாட்ஸோடு இருந்தேன் நேற்று, லாஸ்ட் வீக் அப்படி இருந்தேன், பட் ஆனால் உங்கள் பேச்சை கேட்டு எனக்கு வாழணும்னு ஃபர்ஸ்ட் டைம் தோணுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்பொழுது உள்ளபடியே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். என்னுடைய சிம்பிள் தாட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு உகந்ததாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஐ திங்க் வெற்றி நம்மை தேடி வரும். உங்கள் சிம்பிள் தாட்ஸ் வந்து மக்கள்கிட்ட போய் சேருதுன்றதுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போய் ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்பீச் மூலிமா நிறைய பேருக்கு இப்படி ஒருத்தங்க சாதிச்சிருக்காங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு உத்வேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய மோட்டிவேஷ்னலான ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது காமர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கீங்க. நம்ம வர்த்தகம் எவ்வளோ தூரம் வளர ஆரம்பிச்சிருக்கு, இந்தியாவிலேருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு என்ன மாதிரி டெவலப்மெண்ட் வந்திருக்குன்றத லைவ்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியா வந்து இன்றைக்கி 4th லார்ஜஸ்ட் எக்கானமி, 5th லார்ஜஸ்ட் எக்கானமியாக நான் பார்த்தேன் முன்னாடி. இப்போ 4th லார்ஜஸ்ட் எக்கானமியாக மாறிடுச்சு. பை 2027 2027 ஆண்டு அந்த தருணத்தில் இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியாக மாறும்னு பல்வேறு பெரிய பெரிய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து கணிச்சிருக்காங்க. 2047 ஆண்டு நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரியாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு நம்ம வந்து பயணிச்சிட்ருக்கோம். ஸ்டார்ட் அப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா டிஜிட்டல் சேஞ்சாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து இந்தியாவுடைய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ், தட் இஸ் யூபிஐ டிரான்சாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸீடிங் $20 billion. இதுதான் நம்மளுடைய ஸ்கேல். நம்ம வந்து ஆதாராக இருந்தாலும் சரி, அக்ரி ஸ்டாகாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு நம்ம நாட்டை மட்டும் இல்லை மற்ற நாடுகளுக்கும் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குமாறு நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நம்ம இருக்கும் பொழுது டெஃபினெட்லி அந்த ப்ராசஸில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நான் வந்து இதுக்கு முன்னாடி மலேசியாவில் ஒர்க் பண்ணேன், ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி இன்ஃபர்மேஷன் பொலிட்டிக்கல் அண்ட் பாலிசி பிளானிங். எக்கனாமிக்கலி க்ரோத் வந்து எப்படி ஏற்றுமதிகள் இந்தியாவிலிருந்து அதிகமாயிட்டிருக்கு அப்படிங்கிறத நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் இந்தோனேஷியாவில் வர்த்தகத்தை டீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்தியாவிலேருந்து அதிகப்படியான ஸ்பைசஸ் வந்துட்டுருக்கு. இந்தியாவிலேருந்து டெலிகாம் எக்யூப்மெண்ட் நம்ம நிறைய ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி ஸ்பைசஸ் அலாங் வித் இந்தியாஸ் வேக்சின்ஸ் அண்ட் மெடிசன்ஸ், the world has also realized the importance of Indian spices during the COVID times. அதனால் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் டெஃபினெட்லி ஸ்பைசஸும் சரி, டெலிகாம் எக்யூப்மெண்ட்டும் சரி, நிறைய பொருட்கள் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய கேபிட்டல் குட்ஸ், நிறைய கன்சியூமர் குட்ஸ் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த வளர்ச்சியை பார்க்கும்பொழுது இன்பமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்னும் வந்து நம்ம கண்டிப்பாக நிறைய பாலிசிஸ் இப்போது வந்துட்டுருக்கு. எல்லாத்தையுமே கொண்டு நம்ம வந்து ஒரு வளர்ந்த நாடுங்கிற ஸ்டேட்டஸை 2047 கண்டிப்பாக அடையிற அந்த ஜேர்னியில் நம்ம எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக பங்கேற்கணும். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் சிவில் சர்வீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இல்லை வரக்கூடிய ஃப்யூச்சர் அதிகாரிகளுக்காக நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு சில வார்த்தைகள். அதாவது சிவில் சர்வீசஸ்க்கு படிக்கும் பொழுதே நான் பர்சனாலிட்டி டெஸ்ட் பாஸ் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும், முதல்ல இன்னும் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் படிப்பதை செம்மையாக படியுங்கள், படிப்பதை தெளிவாக படியுங்கள், படிப்பதை ரிவைஸ் பண்ணுங்கள். டெய்லி மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒரு 5 hours 6 hours படித்தா மட்டும் பத்தாது, அதை ரிவைஸ் பண்ணணும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நாம் படிப்பதை மறுபடியும் அந்த புத்தக பேஜ்களை நம்ம புரட்டி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பல்வேறு ஷேட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் கிடைக்கும்.
எனக்கு முன்னாடி ஒரு விதமாக புரிஞ்ச ஒரு அதே விஷயம் 2 முறை 3 முறை நான் படிக்கும்பொழுது எனக்கு வேறு விதமாக அது வந்து எனக்கு தெரியும். அதனால் அதே மாதிரி நிறைய மனிதர்கள்கிட்ட பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா கிட்ட நிறைய பேசுவேன். அவர் நான் பேசுகிறதெல்லாம் கேட்பார். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் நிறைய பேசுவேன். அவர் வந்து எனக்கு ஆல்டர்னேட் பர்ஸ்பெக்டிவ்ஸை கொடுப்பாரு, நிறைய விஷயங்களை சொல்லுவார். கான்ஸ்டியூஷனில் ஒரு ஆர்டிக்கல் எடுத்தோம்னா இது இப்படி பார்க்கலாம்ல, நம்ம இப்படி இதை இன்டர்பிரேட் பண்ணலாம்ல அப்படின்னு நாங்கள் நிறைய பேசுவோம். இதுபோல் உங்களுக்கு ஏற்ற மனிதர்களோடு, உங்களோட அந்த லைக் மைண்டட் பீப்புள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட நிறைய உரையாடுங்க. நீங்கள் பேச பேச சிவில் சர்வீசஸ் இன்டர்வியூக்கோ இல்லைனா வாழ்க்கையில் வேறு நிறைய இன்டர்வியூஸ் நம்ம சந்திப்போம். எல்லாவற்றையும் தனியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாம் நினைப்பதை தெளிவாக இன்னொருவருக்கு எடுத்து சொல்லுகின்ற ஆற்றலை நம்ம வந்து ஒரு நாளில் உட்கார்ந்து படித்து பெற்ற முடியாது. வெறும் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு மட்டும் படிக்க முடியாது. அதை வந்து தினம்தோறும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள்னு நான் சொல்கிறேன். மேம், நீங்கள் கடந்து வரும்போது என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அதில் பிரசிடென்ட் அவார்ட்ஸ் பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஆக்சுவலி 2018 நான் வந்து ஃபர்ஸ்ட் லேடிஸ் அவார்டுன்னு ஆனரபிள் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து வாங்கினேன். அப்போ வந்து இந்தியாவில் முதன்முறையாக பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்மணிகளை அழைத்து விருதுகள் கொடுத்தார்கள். நான் அந்த அவார்டு வாங்கினேன். ஐஸ்வர்யா ராய் அந்த அவார்டு வாங்கினாங்க. நம்ம சின்ன குயில் சித்ரா மேடம் அந்த அவார்டு வாங்கினாங்க. அந்த மாதிரியான தங்களுடைய துறைகளில் முதலான விஷயங்களை செய்த பெண்மணிகளுக்கு அந்த அவார்ட்ஸு கொடுத்தாங்க. அந்த அவார்டு வாங்கினது எனக்கு மிக்க பெருமை. ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் கேட்டதுனால அந்த நினைவூட்டல் எனக்கு இப்போது வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் முதல்ல பண்ணதால் அது உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆள் தான் பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஆர் a deserving person to it. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டே. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். இட்ஸ் a GT promise. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.